என்னது ஐபிஎல் ஏலத்திலிருந்து மறுபடியும் ஒரு பிரபல வீரரை தூக்கி தூர போட்டாங்களா பிசிசிஐ? ஏங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்று கேதார் ஜாதவ் தூக்கி தூர போட்டீங்க, அதுக்கு வீடியோ போட்டதுக்கே வந்து கேதார் ஜாதவ் ஆர்மியெல்லாம் வந்து எங்களை கமெண்ட்டில் கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. பட் இருந்தால் கூட அதான் உண்மைன்னு சொல்லிட்டு நாங்கள் அதை பற்றி சொல்லியிருந்தோம். இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருஷ கிரிக்கெட் வரலாற்றில் இப்படி ஒரு பிளேயர் வந்து அது வேர்ல்டு கப் மாதிரியான பெரிய டோர்னமெண்ட்டில் அவுட் ஆகிருக்க சான்ஸே இல்லை. ஹெல்மெட் மாற்றக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டைம் அவுட் மூலமாக வெளியே போனார். அதான் நம்ம ஆஞ்சலோ மேத்யூஸ், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் ஸ்ரீலங்கா பிளேயர். வயசு தான் 40 பக்கம் ஆயிடுச்சு. பட் இருந்தால் கூட ஐபிஎல்லையே நிறைய டீமுக்காக விளையாடிருக்காரு. பட் இப்போ 2 கோடி அவரோட பேஸ் ப்ரைஸாக அவரே வச்சுருந்தார். கடைசியாக வந்து அந்த லிஸ்ட்டை விடும்போது பிசிசிஐ அந்த லிஸ்ட்டில் வந்துட்டு ஆஞ்சலோ மேத்யூஸ் கிடையாது, தூக்கி தூர போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸோட பேர் வந்து அந்த லிஸ்ட்டில் இருக்குது, இருந்தால் கூட இவர் பேர் இல்லை. இது கூட பார்த்துட்டிங்கன்னா சிஎஸ்கே வந்து ஆல்ரெடி பதிரனா தீக்ஷனா மாதிரியான ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸை வந்து ரீட்டைனே பண்ணாங்க. பட் ஆஞ்சலோ மேத்யூஸ் கடைசியாக வந்து இந்த லிஸ்ட்டில் பேர் இல்லாதது வந்து எவ்வளவு கஷ்டத்தை தரும். பிசிசி இப்படி பண்ணது எப்படி அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.